ஓம் நம பார்வதி பதையே மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. அடியவர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இன்று நாம் ஆண்டாள் நாச்சியாரால் பாடப்பெற்ற திருப்பாவையின் பாடல் 22 பாடி பொருள் விளக்கம் தர இருக்கின்றோம். நன்றி. அங்கன் மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய், அங்கன் மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே, அங்கன் மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே, சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம், சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூ போல, கிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூ போல, செங்கன் சிறுகச்சிறதே எம்மேல் விழியாவோ, செங்கன் சிறுகச்சிறதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்தியனும் எழுந்தார்போல், திங்களும் ஆதித்தியனும் எழுந்தார்போல், அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய், அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். அங்கன் மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே, சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூ போல, செங்கன் சிறுகச்சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்தியனும் எழுந்தார்போல், அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவாய். என்னுடைய பொருள் விளக்கம். கண்ணா, எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமையடித்துக் கொண்டவர்களும், இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல காத்து நிற்கின்றார்கள். அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம். எங்கள் மீது கிண்கிணி என ஒலிக்கும் சிறுமணியின் வாய் போலவும், தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போலவும், உன் சிவந்த தாமரை கண்களை சிறுகச் சிறுக திறந்து வெளிக்க மாட்டாயா? சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால், எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. நன்றி.